Hi friends, இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் பிரிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் எண்டட், க்ளோஸ்ட் எண்டட், இன்டர்வல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து மேஜரா வந்து இந்த 3 டைப்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு, பாசிவ் ஃபண்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி வந்து திரும்பவும் வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஓபன் எண்டட் ஃபண்ட்னா என்ன, க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்னா என்ன, இன்டர்வல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்தரா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னா என்ன, பாசிவ் ஃபண்ட்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். அடுத்தடுத்த சீரீஸ்ல வந்து இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட்னா என்ன, டெப்ட் ஃபண்ட்னா என்ன, சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்னா என்ன, ஹைபிரிட் ஃபண்ட்னா என்ன, ஸோ அதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு. இப்போ ஈக்விட்டில நிறைய வந்து டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்கு. டெப்ட்ல பாத்தீங்கன்னா அது நிறைய வந்து டைப்ஸ் ஆஃப் டெப்ட் ஃபண்ட் இருக்கு. சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்னா இப்போ ஒரு ஸ்பெசிபிக் கோல்ஸ் ஓரியன்டா வந்து அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு. செக்டார் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, மல்டி கேப்னா என்ன. ஸோ நீங்க வந்து உங்களோட கோல்ஸ் தகுந்த மாதிரி, உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்க எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க செக் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து டீடைல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இதுல வந்து மேஜரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அந்த பேசிக்கான டைப்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடா, நம்ம வந்து லோன்ஸ் ரிலேட்டடா, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவும் வந்து நீங்க செக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர், என்எஃப்ஓ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்எஃப்ஓ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்எஃப்ஓல நம்ம வந்து அந்த ஃபண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த என்எஃப்ஓல போய் நம்ம வாங்கலாம். இப்போ ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் வந்து டைம் ஃப்ரேம் அப்படின்றது கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் அந்த ஓப்பன் எண்டட் ஃபண்ட் வந்து நம்ம எப்போ வேணாலும் வாங்கலாம். எந்த டைம்ல வேணாலும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணி நம்ம அந்த செல் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட். செகண்ட் டைப் வந்து க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட். க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி அப்படின்றது இருக்கு. இப்போ ஓப்பன் எண்டட் ஃபண்ட் அப்படின்றது நம்ம எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகலாம், என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். வேற க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட்ல வந்து என்எஃப்ஓ டைம்ல மட்டும்தான் வந்து நம்ம என்ட்ரி ஆக முடியும். எக்ஸிட் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த என்எஃப்ஓ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஃபண்டை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து செல் பண்றதா இருந்தா, எக்ஸிட் பண்றதா இருந்தா அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம செல் பண்ணிட்டு இந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். தேர்ட் டைப் வந்து இன்டர்வல் ஃபண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கலந்தது. ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே கலந்துருக்கும். பட் மெஜாரிட்டி வந்து இதுவுமே ஒரு க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட் மாதிரி தான் வந்து இது ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ என்எஃப்ஓல போய் நம்ம வந்து இந்த ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம், ஸ்பெசிபிக் டைம்ல வந்து இதை வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டா மாத்துவாங்க. ஸோ அந்த டைம்ல போய் நம்ம செல் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து ரீஎன்ட்ரி பண்ணணும், திரும்ப வேற யாராவது வாங்கணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணா என்ன, பாசிவ் மேனேஜ் பண்ணா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் பண்ணா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றது வந்து இந்த ஃபண்ட்ல இருப்பாரு. அவர் வந்து ஒரு கீ ரோல் வந்து பிளே பண்ணுவாரு. ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய காஸ்ட்டுமே வந்து அதிகமா தான் இருக்கும். காமனா இன்வெஸ்டர்ஸோட ஹோப் என்னவா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டை விட பெட்டரா வந்து இந்த ஃபண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவா வந்து மேனேஜ் பண்றாரு. சோ எந்த ஸ்டாக் வாங்கணும், எந்த ஸ்டாக்ல இருந்து எந்த டைம்ல எக்ஸிட் ஆகணும், மார்க்கெட் டவுனா இருக்கும்போது நம்ம எந்த ஸ்டாக் வந்து அந்த டைம்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரோல் அவர் பிளே பண்றதுனால மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை விட இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாசிவ் ஃபண்ட் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ பாசிவ் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிஃப்டி 50, நிஃப்டி 100 அப்படின்ற மாதிரி இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வந்து இந்த ஃபண்ட் வந்து இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த ஃபண்ட் வந்து அப்படியே மிரர் பண்ணும். இப்போ வந்து நிஃப்டி 50ல வந்து இப்போ எத்தனை பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்கோ அதே அளவு பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ஃபண்டு வந்து க்ரோ ஆகும். ஸோ இதை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரோல் வந்து இதுல கிடையாது. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த கம்பெனி வாங்கணும், எந்த கம்பெனில எந்த டைம்ல என்ட்ரி ஆகணும், எந்த டைம்ல எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒர்க்கை வந்து ஃபண்ட் மேனேஜர் பண்றதுனால இது வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸுமே வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அதை மிரர் பண்ணி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி, அதுவும் பாசிவ் ஃபண்ட் மாதிரியே தான். ஈக்விட்டி லிங்க்டு இண்டெக்ஸ் அப்படி இல்லைன்னா கமோடிட்டி லிங்க்டு இண்டெக்ஸ்ல அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபண்டை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்ஸை வந்து ரியல் டைமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அண்டர்லைங் இண்டெக்ஸ் எப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோ அதே பெர்ஃபார்மன்ஸை இந்த ஃபண்ட் வந்து மிரர் பண்ணி பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோல ஈக்விட்டி ஃபண்ட்னா என்ன, டெப்ட் ஃபண்ட்னா என்ன, சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்னா என்ன, ஹைபிரிட் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு. டெப்ட்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, ஹைபிரிட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் டீடைல்டா அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தாட்ல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் ஆஃப் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ. ஜீவா.